தாய் தமிழ் உறவுகளுக்கு சுரேஷ் பாபுவின் அன்பு வணக்கங்கள். கச்சத்தீவு இந்த வார்த்தையை தேர்தல் நெருங்கும் போதெல்லாம், தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் தமிழ்நாட்டில் பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் கச்சத்தீவு. இந்த கச்சத்தீவை பற்றி பொதுவாக கச்சத்தீவு விவகாரம் தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் பொதுவாக தெரியும். ஆனால் இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பெரும்பான்மையான தமிழர்களுக்கு இதை பற்றி புரிதல் இல்லை. இந்த புரிதல் இருந்திருந்தால் இந்த கச்சத்தீவிற்காக தமிழக மக்களே போராடியிருப்பாங்க. இந்த கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது 1974 ஜூன் 26 அன்றைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களால் இந்தியா இலங்கை பாக் ஜலசந்தி ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒப்பந்தத்தின் மூலமாக கச்சத்தீவை தாரை வார்க்கப்பட்டது. இந்த கச்சத்தீவு பற்றி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ராமேஸ்வரத்தில் இருந்து ஒரு 25 கிலோமீட்டரும், அதே போல் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் நடுவில் தான் குட்டி தீவான கச்சத்தீவு இருக்குது. இதற்கு வாலித்தீவுன்னு கூட ஒரு பேர் இருக்குது. அதனால தான் பிஜேபிக்காரங்கள்லாம் இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கச்சத்தீவு கிட்டத்தட்ட 285.2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு நிலம். இங்கே பாறைகள் இருக்குது. 1.15 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு குட்டி தீவு தான் இந்த கச்சத்தீவு. இந்த கச்சத்தீவு எப்படி நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே இந்த கச்சத்தீவை ஏன் இவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் கேள்வியும் எழும். 1921 அன்றைய பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்த இந்தியா இலங்கை ரெண்டுமே பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் கீழே இருந்துச்சு. அப்போவே 21 இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஆளுகையும் இலங்கையில் இருக்கிற பிரிட்டிஷ் ஆளுகையும் இந்த கச்சத்தீவை பற்றி, இந்த கச்சத்தீவு தனக்கு வேண்டும் என்று இலங்கை பிரிட்டிஷார் கேட்கும்போது இதை தர முடியாது, இதை நம்மக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை அப்போயே பேசி முடிச்சிட்டாங்க. சுதந்திரம் பெற்ற பிறகு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த கச்சத்தீவை பற்றி அவர்களுக்கு எந்த புரிதலும் கிடையாது, ஒரு மெத்தன போக்காக இருந்தாங்க. இது வெறும் பாறை அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்தது. அதற்கு பின்பு லால் பகதூர் சாஸ்திரி இறந்ததற்கு பின்பு ஒன்றிய பிரதமராக இந்திரா காந்தி வந்ததற்கு பின்பும் 65 காலகட்டத்தில் அவர்களுக்கும் அந்த புரிதல் தான் இருந்தது. இது ஒரு பாறை, ஒரு குட்டி தீவு, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்குது. இன்றைக்கி செல்வப்பிரதை சொல்கிறார் பாருங்க, அது என்னங்க அதில் ஒன்றும் தண்ணி கூட இல்லைங்க அப்படிங்கிற புரிதல் தான் இருக்குது. ஆனால் அது எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாதாரத்தை நம்முடைய தமிழக மீனவர்களுக்கு ஒரு முக்கியமான வாழ்வாதாரமாக இருக்கக்கூடியதான் இந்த கச்சத்தீவு. இது தமிழக மீனவர்களின் தன்னுரிமை போராட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த சிக்கல் நிறைந்த ஒரு விவகாரம். அந்த புரிதல் நம்ம தமிழக மக்களுக்கும் இருக்கணும். இது தமிழக மீனவர்கள் பிரச்சனையை மட்டும் பார்க்கக்கூடாது, இது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய பிரச்சனையாக நம்ம பார்க்கணும். எப்பவுமே நம்மளை பிரித்தாளக்கூடிய சக்திகள் தான் இந்த திராவிட கட்சிகளும் ஒன்றிய கட்சிகளும் ஆகட்டும், தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, நம்மளை பிரித்தாள வச்சு தான் இருப்பாங்க. நாம் மட்டும்தான் இந்தியனாக இருக்கணும், அவங்க இந்தியனாக நடந்துக்க மாட்டாங்க. அவங்க இந்த தமிழ்நாட்டும் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குதுன்னு நினச்சிருந்தாங்கன்னா இந்த கச்சத்தீவை தந்திருக்க மாட்டாங்க. இந்த கச்சத்தீவை தாரை வார்க்கப்பட்ட போது அவர்களுக்கு இருந்த எண்ணம், ஏன் இந்த கச்சத்தீவை தாரை வார்க்கப்பட்டாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம ஆவணங்களில் படிக்கும்போது தெரியும் போது என்ன அவங்களுடைய நிலைப்பாடு அன்றைய காங்கிரஸ்காரர்களுக்கு, அன்றைய பிரதமராக இருந்த இந்திரா காந்திக்கு 1971 காலகட்டத்தில் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் போர் நடந்தது. அந்த போரில் தோற்கடிக்கப்பட்டோம், பின்வாங்கப்பட்டோம். அந்த போருக்கு சீனாவிற்கு ஆதரவாக இருந்த ஒரு நாடு தான் இலங்கை. ஆனால் ஒரு நேச நாடாக சீனாவிற்கு இருந்தது. இன்றைக்கி சீனா அங்கே ஒரு இடத்தையே வாங்கி அவன் போர் தளவாடங்களாக வச்சுக்கிற அளவுக்கு இருக்காங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் சீனா அவங்களுக்கு ஒரு நேச நாடு தான். இருந்தாலும் நமக்கு இலங்கை நமக்கு நேச நாடுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படி நம்ம நேச நாடாக இருந்திருந்தால் இலங்கையில் வாழக்கூடிய நம்முடைய தொப்புள்குடி உறவுகளை இந்த ஒன்றிய அரசு
காப்பாற்றிருக்கோம். அவங்களுக்கு நம்ம தலைவர் அங்கே போரிட்டு இருக்கும்போது நமக்கு ஆதரவு நிலையில் இருந்திருக்கும். ஆனால் இந்திரா காந்தி இருந்தான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மகன் வந்து நம்ம ஒட்டுமொத்த தமிழர்கள் சாவதற்கு, கொல்லப்படுவதற்கு, கற்பழிப்பு செய்து நம் அக்கா தங்கைகள் கொன்றொழிக்கும் போது கொன்றொழித்த ஒரு ஆட்சியாளர்களாக நம்ம தமிழகர் மீனவர்களாக மட்டுமில்லை, தமிழக மக்கள் மீதே எந்த அக்கறையும் கொள்ளாதவர்கள் தான் இந்த காங்கிரஸ்காரர்கள். 1961 நம்ம வந்து சீனாவில் தோத்துட்டோம். 72 காலகட்டத்தில் பாகிஸ்தான்லேருந்து கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து பங்களாதேஷை நம்ம பிரித்து கொடுத்தோம். அதில் நம்ம வெற்றி பெற்றோம். பாகிஸ்தானை தோற்கடித்து நம்ம வெற்றி பெற்றோம். அந்த வெற்றி கழிப்பில் இலங்கையை நம்ம நட்பு நாடாக மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்திரா காந்தியோட எண்ணம். ஏற்கனவே 21 காலகட்டத்திலிருந்தே இலங்கைக்கு வந்து இந்த கச்சத்தீவு தனதாக்கி கொள்ள வேண்டுங்கிற எண்ணம் அப்போ இருந்திருக்கு. அதற்கு அன்றைய சுதந்திர இந்தியாவின் பாரத பிரதமர் அந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அதை பற்றிய பெரிய அக்கறை இல்லை, அதுக்கு ஒரு பெரிய ஆவணம் இல்லை. நாங்கள் ஆவணத்தை தொடங்கி பார்த்தோம், அது இந்தியாவுக்கு சேர்ந்ததா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. 1954 இலங்கை வெளியிட்ட 1948 சுதந்திரம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இலங்கை வெளியிட்ட அந்த வரைபடத்தில் கூட இந்த கச்சத்தீவு இலங்கை வரைபடத்தில் இல்லை, நம்மளுடைய வரைபடத்தில் இருந்தது. அதற்கான நம்முடைய வரைபடத்தில் நமக்கு சேர்ந்தது அப்படிங்கிற பல்வேறு ஆவணங்கள் இருந்தும் இந்த காங்கிரஸ்காரர்கள் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. 1700 காலகட்டத்தில் 17ஆம் நூற்றாண்டிலே வந்து பார்த்திங்கன்னா சேதுபதி மன்னர் வந்து ஆளுகைக்கு உட்பட்டது தான். இதில் பிரிட்டிஷ்காரங்க குத்தகை விட்டுருந்தாங்க. இப்படி பல்வேறு செய்திகள் நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் இது இந்தியாவிற்கு சேர்ந்தது அப்படிங்கிறது குறிப்பாக நமக்கு நெருங்கிய, தமிழ்நாட்டுக்கு நெருங்கிய ஒரு தொடர்பில் இருக்கக்கூடிய கச்சத்தீவு. அப்போ நம்மகிட்ட ஆவணம் இல்லைன்னு இவங்க இந்திரா காந்தியும் சொல்லியிருக்காங்க, அவங்க அப்பா நேருவும் சொல்லியிருக்காரு. ஆவணத்தை கேட்டால் கொடுப்பதற்கு இங்கே பல தகவல்கள் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களும் நம் மண்ணை சார்ந்தவர்கள் இல்லை தானே. கருணாநிதி ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், நம்ம மண்ணை சார்ந்தவர்கள் இருந்திருந்தால் இதை நிச்சயம் நம்ம விட்டு கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் சொல்லுவாங்க, எங்களை கேட்டால் கொடுத்தாங்க, அவங்களாம் எடுத்து கொடுத்துட்டாங்க, நாங்களாம் பல போராட்டங்களை பண்ணோம், இங்கே பெரும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நாங்கள் ஒரு பெரும் போராட்டத்தில் எடுத்துன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு நம்ம இந்த காணொலி நான் முழுமையாக சொல்கிறேன். இது ஒரு நீண்ட காணொலி தான். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கச்சத்தீவு விவகாரத்தை நம்ம ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதினால் இன்று வரை 800க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஏன் இந்த இடத்துல தமிழக மீனவர்கள்னு நம்ம ஒவ்வொரு மேடையிலையும் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்லுவாருங்க. மற்ற மாநிலத்தைச் சேர்ந்த மீனவர்கள் ஏதாவது பாதிப்பு நடந்தால் அது இந்திய மீனவர்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதிப்பு நடந்தால் அவர்கள் இந்திய மீனவர்கள் அல்ல, தமிழக மீனவர்கள். கிட்டத்தட்ட 800 பேருக்கு மேலே கொன்றொழிச்சிருக்காங்க. இதற்கு இதுவரை குரலும் கொடுக்காத ஆட்சியாளர் தான் இவங்க. இந்த தேசிய கட்சியாகட்டும், இங்கே இருக்கிற மாநில கட்சிகள் கடிதம் எழுதுவாங்க, தொடர்ந்து கடிதம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க, நமக்கு அறிக்கைகளை மட்டும் விடுவாங்க, இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது. ஆனால் ஒரு கேரளா மீனவனை ஒரு இத்தாலி கடற்படை வீரர் சுட்டு கொன்னதுக்கு 2 இத்தாலி இராணுவத்தை சேர்ந்த இத்தாலி வீரர்களை கைது செய்து கொண்டாந்து கோர்ட்டில் நிறுத்தியிருக்கான். அவன் அந்த மண்ணில் பிறந்தவன், அந்த மண்ணை ஆட்சி செய்தனால் அது நடந்தது. நம்ம மண்ணில் 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. எந்த ஒரு நாதியும் இல்லை கேட்பதற்கு. காரணம், நம்மளை ஆள்பவர்கள் நம்மவர்கள் அல்ல. அதைத்தான் ஒவ்வொரு மேடையிலையும் அண்ணன் செந்தமிழன் சீமான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த கச்சத்தீவு விவகாரத்தை எந்த ஒரு ஓட்டு அரசியலும் இல்லாமல் இது தமிழக மக்களுடைய பிரச்சனையாக ஒவ்வொரு மேடையிலும் முழங்கிட்டு இருக்காரு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் கடந்த 2009ஆம் ஆண்டு இன அழிப்புக்கு பிறகு 2010ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி துவக்கப்பட்டதிலிருந்து கச்சத்தீவை பற்றி நாம் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து உண்மையுமாக நேர்மையுமாக குரல் எழுப்பக்கூடிய ஒரே அரசியல் கட்சி தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். ஆனால் இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், காங்கிரஸ்காரர்களாகட்டும், இன்னைக்கு தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்த பிஜேபியும் நமக்காக குரல் கொடுக்காதவர்கள் தான் இந்த ஆட்சியாளர்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கானவர்கள் யார் என்று தமிழக மக்கள் தெரிஞ்சுக்கணும்.
அப்படி எந்த ஒரு ஆதரவு குரலும் இவர்களிடமிருந்து நமக்கு வரல. தொடர்ந்து நம்ம மண்ணை நேசிக்கக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் தொடர்ந்து ஆதரவு குரல் எழுப்பிட்டு இருக்கார். இந்தியாவில் அதிகப்படியாக மீன்பிடி தொழிலை செய்யக்கூடியவங்க குஜராத் மீனவர்களும் கேரளா மீனவர்களும். அவர்களுக்கு அப்புறம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா தமிழக மீனவர்கள் கிட்டத்தட்ட 10 லட்சம் மீனவர்கள் இந்த மீன்பிடி தொழிலை நம்பி வாழக்கூடிய மீனவர்கள். இவர்கள் பல குடிகளை சார்ந்தவர். பொதுவாக இவங்க இந்த மீனவர்கள் எந்த குடியை சார்ந்தவர்களாக இருக்கான்னு பார்த்தா காடையன், முக்குளர், பட்டினத்தார், பரதவர் சார்ந்த மீனவர்கள் தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க. கச்சத்தீவுக்கு ஏன் போகிறாங்க, நம்ம மீனவர்கள் அதிகமாக அங்கே ஏன் போகிறாங்க அப்படின்னா பல வகையான அரிய வகை மீன்கள்லாம் இங்கே இருக்குது. ஏன்னா மீன்பிடி தொழிலை பண்ணக்கூடிய மீனவர்கள் எங்கே மீன் அதிகமாக இருக்கோ அங்கே தானே போவாங்க. ஏற்கனவே நமக்கான ஒரு இடத்துல இருந்த இடம் தான் கச்சத்தீவு. அது அங்கே பக்கத்தில் இருக்கிற பார்த்திங்கன்னா பல வகையான மீன்கள் இருக்குது. அது என்னென்ன மீன்கள் பார்த்தீங்கன்னா கணவாய், வாளை, கொடும்பாறை, திருக்கை, நிலச்சுறா, வெள்ளைச்சுறா, முத்து செதில் மீன், சிப்பிலி, கௌரா மீன், சாதாவால், கடல் சுறா, உளுவை, பெரிய சுறா, செங்கோலி, கெளுத்தி, இறால், நண்டு போன்ற பல வகையான இங்கே மீன் வகைகள் இங்கே அதிகமாக கிடைக்கும். இந்த கச்சத்தீவை தாரை வார்க்கப்பட்ட பின்பு நாடாளுமன்றம் 1974 ஜூலை மாதத்தில் நாடாளுமன்றத்தை இந்த நகலை அங்கே தாக்கல் செய்கிறாங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த 22 நாடாளுமன்ற உறுப்பினர்களும், காங்கிரஸை சேர்ந்த 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களும், ஃபார்வர்ட் பிளாக்கு, கம்யூனிஸ்ட் சேர்ந்த இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே இந்த தீர்மானம் அங்கே வரும்போது எதிர்ப்பு, இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் எதிர்ப்பு பண்ணிக்கிட்டு அங்கே அந்த தீர்மானத்தை எதிர்த்து பேசாமல் வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. இது இவங்க செய்த துரோகம். அதே போல் இந்த கருணாநிதி தீர்மானம்லாம் இதுக்கு போட்டேன்னு சொல்கிறார்ல தமிழ்நாட்டில், 1972 நம்மளுடைய ராமநாதபுரத்தினுடைய மாவட்டத்துடைய வரைபடத்தில் இந்த கச்சத்தீவை இவங்க அடையாளப்படுத்தவே இல்லை. அந்த கச்சத்தீவை விட்டுட்டாங்க. அவருக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் 1985 கச்சத்தீவை நீக்கி வரைபடத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ திராவிட கட்சிகளும் நமக்கு துரோகம் இழைச்சிருக்கு, தேசிய கட்சியான காங்கிரஸும் நமக்கு துரோகம் இழைச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, 1951, 1961, 1971 காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட சென்செக்ஸில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணும்போதும் இந்த கச்சத்தீவை நம்ம கொண்டுட்டு வரல அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இந்த காலகட்டத்திலலாம் இருந்தது எல்லாம் இந்த திராவிட கட்சிகள் தான் இருந்திருக்கு, திமுக தான் இருந்திருக்கு. இந்த திமுக எதையும் அதை பற்றி ஒரு பெரிய ஒரு அக்கறை காட்டலை. அப்புறம் நம்ம தமிழக மக்களுக்கு ஒரு அவரை சொல்லுவாங்க, ஏங்க அங்கே தான் போனால் சொல்கிறாங்க இல்லை, அப்புறம் ஏங்க இவங்க அங்கே போகிறாங்க அப்படின்னு. ஒரு கடலை நோக்கி போகும்போது நீங்கள் கடல் பரப்பில் நீங்கள் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அங்கே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நமக்கு தெரியாது. அதை நோக்கி எங்கே இருக்கோ அதை தேடிக்கிட்டே போயிட்டே தான் இருப்பாங்க. இப்போ இந்த எல்லை தாண்டி போகிற பிரச்சனை நம்ம தமிழக மீனவர்கள் நம்மளுடைய இந்திய எல்லைக்கு தாண்டி போனால் தான் இந்த பிரச்சனைன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இதே மற்ற நாடுகளில் இந்த எல்லை தாண்டி போய் மீன் பிடிச்சாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஜப்பான் ஆகட்டும், உகாண்டாவாகட்டும், நெதர்லாந்து ஆகட்டும், இங்கெல்லாம் இங்கே இருக்கிற மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்கள் அந்த எல்லையை தாண்டி போனாலும் பெருசாக இல்லை. நம்ம எதிரி நாடாக நினச்சிட்டு இருக்கக்கூட பாகிஸ்தான் கூட நம்ம எல்லை தாண்டி போய் நம்ம போனால் கூட அவங்கள பாகிஸ்தான் கடற்படையினர் நம்மளை தாக்குவதோ, அச்சப்படுத்துவதோ, படகை உடைப்பதோ இல்லை கொள்வதோ இது ஒரு நிகழ்வும் கிடையாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள், தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி போகும்போது தான் இந்த இலங்கை நம்மளை ஒரு வெறுப்பாக தான் நம்மளையே பார்த்துட்ருக்கோம். ஆனால் நம்மளுடைய ஆளக்கூடிய ஒன்றிய அரசு அதை நட்பு நாடாக பார்க்குது. இப்போ கூட இந்த பொருளாதார பிரச்சனை வந்தப்போ கூட நம்ம பல உதவியில் கொடுத்துருக்கோம். ஆனால் நம்மளோட நேச சக்தியாக நம்முடைய ஆட்சியாளர்கள் தான் நினச்சிட்டு இருக்காங்களா ஒழிய இலங்கை குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களையும் தமிழக மீனவர்களையும் நேச சக்தியாக பார்க்கல, வெறுப்பாக பார்த்து சுட்டு கொள்ளக்கூடிய இதுவரைக்கும் 800க்கும் மேற்பட்டவர்கள் சுட்டுருக்குன்னு முன்னே சொன்னேன். அப்படி தான் நம்மளை பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் அதை நேச சக்தியாக நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு இதெல்லாம் என்னங்க தீர்வு? அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்தால் இந்த கச்சத்தீவை எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஏன் அப்படின்னா ஒரு ஆண்மை மிக்க ஒரு தலைவன் நினைத்தால் இதை கொண்டுட்டு வர முடியும். அதை எப்படி கொண்டுட்டு வரலாம்? ஒன்று,
ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். ஒன்று ஒரு போர் தொடுத்து கூட அதை நம்ம மீட்டெடுக்க முடியும். இல்லை அன்பு சார்ந்து நம்ம பண்ண முடியும். அன்புக்கு அடிக்க அடி உதைக்கு உத அப்படிங்கிற சொல்கிற மாதிரி, ஒன்று வன்முறை மூலமாக, இராணுவத்தின் மூலமாக, ஒரு போர் தொடுத்தல் மூலமாக அந்த கச்சத்தீவை மீட்டெடுக்க முடியும். இல்லை அப்படின்னா அன்பு சார்ந்து உங்களுக்கு இவ்வளோ உதவிகள் பண்ணுறோம், எங்களுக்கு அந்த கச்சத்தீவை திருப்பி கொடுங்க. ஏன் அப்படின்னா இது எந்த ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் கச்சத்தீவை உங்களுக்கு தாரை வார்த்திருக்காங்க அப்படின்னு கேட்டு வாங்க முடியும். இல்லை இது ரெண்டுமே உன்னால் பண்ண முடியல அப்படின்னா இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் என்ன செய்யலாம்? இந்த குறைந்தபட்சம் இந்த கச்சத்தீவை குத்தகைக்காச்சும் எடுத்து நம்முடைய தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை காக்கணும்னு ஒட்டுமொத்தமாக அந்த கச்சத்தீவை குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு 100 ஆண்டு 200 ஆண்டுக்கு குத்தகை எடுத்து, அதுக்கு நம்ம எவ்வளவோ நம்ம பண்ணுறோம். நம்ம அங்கே நிறைய நம்ம பொருளாதார ரீதியாக நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இதை ஒரு குத்தகை எடுத்து நம்ம மீனவர்களை காக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னா தமிழ்நாட்டின் மேலே இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும். தமிழக மக்களும் இந்தியாவில் தான் இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் இதை செய்வாங்க. அப்படி நமக்கு அண்ணன் சொல்வது போல் பெத்தவனாக இருக்கணும், நமக்கு ஆட்சி பண்ணுறவன்லாம் மற்றவனாக இருக்கான். அப்போ அந்த எண்ணம் வராது. ஆனால் இது அடையணும் அப்படின்னா நமது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை அடைந்தால் நிச்சயம் கச்சத்தீவு நம்மளுடையது. அதற்காக நம் தாய் தமிழ் உறவுகள் கடுமையாக உழைக்கணும். வரக்கூடிய 2026 தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு வலிமையான சக்தியாக ஆட்சி அரியணையில் ஏறணும். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முதல்வாக இருந்தால் கச்சத்தீவை நாம் அடைந்தே தீர்வோம். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதை அடைவதற்கு அண்ணனை அரியணையில் ஏற்றி வைப்பது தான் நம்முடைய ஒரு சபதமாக, இலக்காக, இந்த இனத்தின் இலக்காக நாம் எடுத்து இந்த வேலையை நம்ம முன்னெடுக்கணும். அதை நாம் நிறைவேற்றுவோம். கச்சத்தீவை நமதாக்குவோம். நன்றி, வணக்கம்.